வெல்கம் டு ஜேபைக்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா பாப்பி பிளே டைம். இந்த ஆடை ஏன்டா நடுவில் விட்றீங்க, பேசிகிட்டு இருக்கேன்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்ட்ரோ முதல்ல எடுத்துடலாம். இந்த இன்ட்ரோ எத்தனை தடவை தான் நம்ம பார்க்குறது கைஸ். வாங்க கைஸ், டக்குன்னு போகலாம். டே வேறு டோர்லாம் போடாதீங்கடா, நல்லா இல்லை. க்ரீன், பிங்க், எல்லோ, ரெட். ஓகே, ஸ்பீக்கரமாக ஓடணும். வெயிட் பண்ண, இங்கே ஏதோ இருக்கே. தேவைப்படுன்னு நினைக்கிறேன். பச்சை கலரில் இருக்குது. க்ரீன், பிங்க், எல்லோ, ரெட். அது எல்லோவா ஆரஞ்சா கைஸ்? இங்கே ஏதோ இருக்குது, எடுத்துக்கலாம். என்னடா கேவலமாக இருக்குது இந்த ஆடு கைஸ். நான் சவுண்டை ஏற்றிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு கேட்குன்றதுனால. இதை மாட்ட முடியல, மாட்டிட்டேன் கைஸ். போகலாமா? வாங்க. அந்த பேய் பக்கி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சாரி கைஸ், அது பேர் ஹக்கி வகி. இங்கேருந்து பண்ண முடியாதா? மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த ஹக்கி பக்கி கிட்ட போகலாம். என்னது இது, டெஸ்டிங் ரூம்னு இருக்கு. சரி ஓகே, இவங்ககிட்ட ஏதோ சாவி வந்திருக்கு, எடுத்துக்கலாம் முதல்ல. அது எதுக்குன்னு தெரில. எங்கே போனோம்? அங்கேயா இங்கேயா? இங்கேயா? எங்கே இருக்குது? எங்கே போனோம் நம்ம? ஓ, இங்கே இருக்கா? இது இழுக்கணுமா என்ன? இழுத்துட்டேன். என்ன பண்ணும்? இப்படி போகணும். என்னது இது? இந்த பில்லர் எதுக்கு நடுவில் வச்சுக்கிறாங்க? ஓ, ரிவயரிங்கா? இப்போதான் தெரியும் இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணுன்னே. மேலே இருக்கிறத ஆன் பண்ணும் முதல்ல. இந்த பாக்ஸை பிடிக்க விரும்பலை நான், அதை தான் மாட பண்ணேன். அங்கே ஹக்கி பக்கி கை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம் நம்ம கை எங்கே இருக்கான்னு. இது வீடியோ இது பாருங்க கைஸ், அங்கே கை இருக்குது கைஸ். சரியாக கை இருக்குது கைஸ். எங்கே கைஸ் போயிட்டான் அதுக்குள்ள? கைஸ் காணாமல் போயிட்டான் கைஸ். எப்படி ஒன்றும் புரியலையே கைஸ். இங்கே தான் அந்த பச்சை கலர் டேப் போடணுமோ? என்னால் போட முடியல. சரி போகலாம் கைஸ். எனக்கு இன்னொரு டேப் கிடச்சா நல்லா இருக்கும். டேப் போட்டுக்கிட்டு இருக்கலாம். நீல கலரில் ஏதோ கிடச்சிருக்கு, நான் வச்சுட்டேன். ஓ, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கணுமா? இது எங்கே இருக்குது? எல்லோ கலரில் மேலே ஒன்று பார்த்தேன், கீழே பச்சை கலரில் ஒன்று இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு இன்னும் தரலையே. ஹலோ, இப்படி பூந்து எங்கேயாச்சும் போகணுமா? எப்படி? என்னது இது? ஐயோ, இந்த பைக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கேனே. என்னது இது? இந்த டிராகன் எடுக்க முடியுமா? டைனோசரா இது? சாரி கைஸ், அது என் ஃபோன் தான், இன்னொரு ஃபோனு. சிகப்பு கலர் எடுத்துடலாம் கைஸ். இப்படி தான் போகணுமா? தப்பான வழியில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை இழுக்க முடியுமா? இழுக்க முடியுது. நான் இழுத்துட்ருக்கேன். சரி, கீழே போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதோ இருக்குடா மஞ்சள் கலர், அதோ இருக்குடா. அந்த மஞ்சள் கலரில் எடுத்தாச்சு. சூப்பரு. அது எப்படி எடுக்கணும்னு இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த சைடு தான் போகணும். இங்கே ஒரு கேசட் இருக்குது கைஸ், எடுத்துட்டேன். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல கைஸ். இழுத்துருவோம். இல்லைடா கைப்புள்ள, இழுத்துட்டேன் கைஸ். என் கை மடங்கியிருக்கு. இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கேசட் எப்படி? நான் அது பக்கத்துலேயே போடல கைஸ். தேவையே இல்லை கைஸ், நம்ம அதுக்கிட்ட போகவே வேணாம். அதை போட்டால் நம்மளுக்கு பெரிய தொல்லை.
அது பேசிக்கிட்டே இருக்கும் ப்ளா 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 பாவி நீ அந்த சிகப்பு கலர் ஹேண்டை எனக்கு கூட கிவ் மீ இட் மாமா கிவ் இட் டு மீ 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 கைஸ். அதுதான் நோட்டிஃபிகேஷன் ஏதோ வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். அது வேறு யாரும் இல்லை, இன்னொரு ஃபோனில் இருந்து வந்திருக்கு அது. என்னது இது? சீக்கிரமாக ஓப்பன் ஆகு, நான் போகணும். இப்போ என்ன பண்ணணும்னு தெரிலையே கைஸ். கீழே போகுது. இப்படி போகணுமா? இப்படி போகணுமோ? வகி இப்பயே துரத்து தானே. என்ன பசிலா? ஓ இதுவா? ஓகே, இப்படி போகணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்ம வேலை. ஓ இதில் அடிக்கணுமா? அடிச்சிட்டேன். என்னாச்சு? டோர் திறக்குமா? திறந்து தொலை. ஓ திறந்துடுச்சு கைஸ். என்னால் நடக்கவே முடியல, நான் பாட்டு அப்படியே போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சாரி கைஸ், சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கைஸ் எனக்கு ஞாபகமே வந்தது, நான் செட்டிங்ஸில் சவுண்டை குறைச்சி வச்சுருக்கேன்னு. ஏற்றிடுவோம் அதை, அவ்வளோதான் கைஸ். இப்போ சவுண்ட் நல்லா கேட்குது கைஸ். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதுதான். ஓகே, இப்போ நம்ம மேலே போகிறோம். இந்த சவுண்டை கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இங்கே பிங்க் கலரில் எதை போடணும். ஓகே, அந்த பிங்க் கலர் கடிக்கு விடும். அது ஒரு இந்த கையை வச்சுக்கணும். ஓகே, ப்ளஸ்ட்டை எடுத்துகிட்டு அதை போய் போட்டு பார்க்கலாம். எங்கடா டிவி இங்கே இல்லை. So, Stella, what made you want to work at the Playtime Co-Factory? Playing with toys when I was young was so magical. I could go straight from my bedroom floor to anywhere in the world. It was such a great feeling. And being able to work at a toy factory, somewhere that can provide kids with the same experience, that's a pretty great feeling too. Sometimes though, I really wish I could go back to being a kid, I mean. And it's weird, because adults are just kids, but older. I don't think anyone ever really feels like an adult. Your body just gets older and older, and then you die. Poof! Human bodies just can't stay young forever. There's things though, like some trees that can stay alive even while being way older than the person. The oldest people to ever live are still younger than those. So I guess everyone is always young when they could do something. Right? Alright, I think we're getting off track. போக முடியும் முடியல. அப்புறம் எதுக்கு இந்த கேப் பிடிச்சி எடுத்துறாங்க.
போகலாம் நல்லா போகலாம். அது ஆனாகுதா எங்க தாய் அக்செப்ட் அடி வாடா. லாகாது ரொம்ப பகி வேறு பார்த்து வாசல் இப்படி போகணும். அவன் வரான். பார்த்துட்டேன் கைஸ். நான் மாட்டிக்கினேன் கைஸ். அவனை பார்த்தேன் நான் இப்போ தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தேன். காலிக்கு மேலே இல்லை இந்த சைடு காய் சீக்கிரமாக ஒன்றும் நம்ம ஓடுறா சீக்கிரமாக கீழே உள்ளே போடணும். போ நேரம் போ மேலே சரி திரும்பணும். நேரம் முன்னாடி வந்துட போகிறான். போகிறேன் இந்த சைடு போ. ஏன் மாட்டிக்கிட்டு நிற்கிற? ஐயோ இது வரட்டும். இதோ வந்துட்டான்டா. ஐயோ கீழே போயிட்டான்டா. பிடிச்சான்டா சேகரே. விட்றாத விட்டுற வேண்டியதான். விட்றாத நிறைய ஊஞ்சிது மண்ணில் அடி. எவன் அதெல்லாம் பார்ப்பான்? நம்ம சாவறதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம வேலையை பார்ப்போம். இன்னொரு கேசட் கிடைக்குமா? அதை கேட்டுட்டு இருந்ததில் ரொம்ப போர் ஆயிடுச்சு. கிடச்சிருச்சு. சூப்பர் கைஸ். இவன் துரத்திட்டு வந்தது பயங்கரமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம பாதி இடத்துல மாட்டிக்கணும். அப்படியும் தப்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா கைஸ். நம்ம சாப்டர் 1 முடிக்க போகிறோம். நம்ம கடைசியில் கொஞ்சம் விளையாடணும். கொஞ்ச நேரத்துலேயே முடிக்கக்கூடாதுல்ல. அதனால நான் ஒரு விளையாட்டு வச்சுருக்கேன். இந்த விளையாட்டு பேர் தான் தலானி இழுக்கிறது. வேறு ஏதாச்சும் இழுக்க முடியுமா? தலானி இழுக்கிற கேம் நல்லாயிருக்கும். பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணு. தலானி இழுக்கிற கேம் அதுதான் இழுக்கிறது தான் ஒன்று. ஹாப்பி பாடுங்களா? இழு வா இங்கே வா. பாப்பி கிட்ட வா. பாப்பிக்கு நிறைய தலானி தேவைப்படும். தலானி எனக்கு போச்சு. இதுவாக இருக்கா? அது ஏன் ஃபுட்பால் ஆடுறேன். காலையில் கம்ப்யூட்டர் முதல்ல ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் ஆடினேன். இப்போ என்னன்னா இதை ஆடிட்டு இருக்கேன். வாங்க ஓகே. இதை முடிக்கக்கூடாது. வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா? இந்த டப்பாவை திறக்க முடியுமா? டாய்ஸ் திறக்க முடியலையே. திறக்க முடிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும். பின்னாடி ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. இவளுக்கு தைக்கிற துணி இருக்குது. அதை எடுத்து பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு பண்ண முடியல. சரி ஓகே ஓடி அப்படி சரி ரொம்ப பேசாதே.